இருக்கிற மாதிரி தானே எல்லாருக்கும் அப்ப லோக குருவா ஆக முடியும். ததர்ஷ பரதோ குரும் அப்படின்னு கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு அப்படின்னு சொல்லி வழக்கம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரும், கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு. கீதாச்சாரியனா பகவான் போயிட்டதுனால, கீதையை உபதேசம் பண்ணதுனால பகவான் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கான். ராமரை பார்த்தா ஒரு ஆச்சாரியனா இல்ல அப்படின்னு தோணும். ஆனா பரதன் வந்து ராமரை பார்க்கிறார் அப்படிங்கிற கட்டத்துல ததர்ஷ பரதோ குரும் அப்படின்னு அந்த இடத்துல குருநாதரா தரிசனம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் அதாவாசம் சாந்தேகே அப்படின்னு போது சம்பூல எல்லாம் வர்ணிச்சிருக்கு. என்னன்னா ராமர் முகத்துல சாந்தி அப்படின்னு இருக்கு. குருநாதர் கிட்ட தானே வந்தா சாந்திங்கிறது ஒண்ணு கிடைக்கும். அதனால ராமர்கிட்ட சன்னதியில வந்த உடனே எந்த சாந்தி இல்லாம அலைஞ்சிட்டு வந்ததான பரதருக்கு நமே சாந்தி பவிஷ்யதி, நமே சாந்தி பவிஷ்யதி அப்படின்னு அங்கேருந்து அலறின்னு வந்த பரதனுக்கு ராமர் சன்னதியில வந்த உடனேவே அதாவாசம் சாந்தேகே அப்படின்னு ராமரை பார்த்த உடனேவே சாந்தி அங்க குடிபெயர்ந்து இருக்கக்கூடியதான அந்த சந்நிதியை வந்து பார்க்கிறார். அதனால ராமர் உபதேசம்னு தனியா பண்ணலையே தவிர தன்னுடைய வாழ்க்கை பூரா சாரித்திரேனச்ச கோ யுக்தா அப்படின்னு தன்னுடைய நடத்த தியாகராஜ அப்படிங்கிற தியாகராஜ சுவாமிகளும் அவருடைய நடத்தையினாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமா அமைஞ்சு எல்லாருக்கும் ஆதர்ஷ புருஷனா எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடியதான. இப்ப சொன்னோம் இல்லையா, பாரமஹம்ச தர்மத்துல இருந்து சன்னியாசிகளுக்கு தர்மத்தை காட்டுறதுக்கு ஒரு வியாசாச்சாரியாளாவோ இல்ல கபில வாசுதேவராவோ இல்ல வேற ஏதாவது ஒரு அவதாரம் பண்ணான்னா சன்னியாசிகளுக்கோ சாதுக்களுக்கோ இது மாதிரி பரமஹம்சர்களுக்கோ தான் வழிகாட்டுத்தனமா இருந்திருக்கும். நம்மளை போல எல்லாரையும் போலையும் குடும்பத்துல இருந்துட்டு குடும்பத்துல 1000 கவலைகள் 1000 சல்லைகள் எல்லாருடைய கஷ்டங்களையும் எல்லாத்தையும் காதுல போட்டுண்டும் அந்த கஷ்டங்கள்ல தான் ஈடுபடாம மனசுல அதுல ஈடுபட்டுக்காம ஆனாலும் எல்லாத்தையும் அப்படியே காம்பீரியமா அந்த இடத்துல எல்லாத்தையும் அப்படி கவனிச்சுட்டு போகிறதும், ஆனா அலட்சியமும் படுத்தாத, ஆனா அதுல இருக்கிறதுல எல்லாத்திலையும் ரொம்ப பட்டுண்டும் இருக்காம ஆனா அது அலட்சியமும் படுத்தாம எல்லாரையும் அவரவர்களை எப்படி எப்படி சமாளிச்சுட்டு போனோங்கிற சாதாரண குடும்ப விஷயத்துல இந்த குடும்ப தர்மத்திலேருந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு காட்டுறதுதான் ராமாவதாரம். எல்லாரும் குடும்பத்துல தானே இருக்கும். அந்த குடும்ப தர்மத்தை நம்மளுக்கு காட்டக்கூடியதான் ராமச்சந்திர பிரபு. அதுலயும் கிரகஸ்தாசிரமத்திலையும் இருந்துட்டு ராஜ தர்மம், எல்லா தர்மத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது ராஜ தர்மம். அப்புறம் கிரகஸ்த ஆசிரமானாந்து சர்வேஷாம் கார்ஹத்யம் ஸ்ரேஷ்டமுத்தமம் அப்படின்னு கிரகஸ்தாசிரமத்துல இருந்து கொண்டு ராஜ தர்மத்துல இருந்து கொண்டு எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கார் ராமச்சந்திர பிரபு அப்படின்னு ராம அவதாரத்தோடைய தனி சிறப்பு. எல்லா அவதாரங்களும் எல்லாமே அந்தந்த அவதாரங்களுக்கு தனித்தனி சிறப்பு இருக்கிறது தான் செய்யும். ஆனா ராமச்சந்திர பிரபு தன்னுடைய எல்லா செயல்னாலையும் எல்லா நடவடிக்கையினாலையும் தர்மத்தையே எல்லாருக்கும் காமிச்சுண்டு, ஸ்நேகத்தையே எல்லாருக்கும் காமிச்சுண்டு, பிரேமையே எல்லார்கிட்டையும் சமதர்மம். ஒரு குரங்கும் தன்னுடைய குகனோடு ஐவரானோம் பின்பு குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம் அப்படின்னு எல்லாரோடையும் சேர்ந்து சமஞ்சசமாக எல்லாரோடையும் அப்படியே அந்த அரவணைச்சுண்டு போச்சு. எல்லாரோடையும் இருந்து சேர்ந்து ராம பரிவாரம் ராம பட்டாபிஷேகத்தை ஸ்ரீ அண்ணா காட்டும் போதே சொல்லுவார். ராம பட்டாபிஷேகம் படத்தை பார்த்தானா எல்லார் முகமும் இருக்கும், எல்லாரும் இருப்பா. தனியா அவர் மட்டும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ராமருக்கு எல்லாரும் வேணும். குரங்கும் வேணும், அந்த கரடியும் வேண்டும், எல்லா ராட்சசர்களும் வேணும், அந்த ராஜாக்களும் வேணும், எல்லாரும் வேணும் ராமருக்கு. அதனால்தான் கல்யாணாபிஜன ஸ்ரீமான் அப்படின்னு ராமரே எல்லா கல்யாண அபிஜனங்களை உடையவர். அவர் மட்டும் கல்யாண குணங்கள் மட்டும் தனியா நிரம்பினவர் இல்லாதபடிக்கு அவருடைய பரிவாரம் அசீதா சமேதைஹி அகோதண்ட பூஷைஹி அசௌமித்ரி சந்தியைஹி அப்படின்னு அவருடைய பிராத்தாவோ அவருடைய மனைவியோ அவருடைய சத்ரு முதற்கண்டு எல்லாருக்கும் உதாரணமா காட்டுற மாதிரியான ஒரு எல்லாரும் அராமாபிதேயம் அலம் தெய்வதைனா ராமன்னு பேர் இல்லாத தெய்வமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ராமச்சந்திர பிரபுவோடைய ஏகாந்தம்னா அது தனி. ஹனுமான் கிட்டதான் அந்த ஏக நிஷ்டைய பார்க்க முடியும். எப்படி அந்த ராமர் கிட்ட ஈடுபட்டு வேற இடத்துல போக முடியாதுன்னா ராமாயணமோ ராம பக்தர்களுக்கோ அப்படிதான் இருக்கும். அதனால பாவோ நான்யத்ர கச்சதி அப்படின்னு ஹனுமானுக்கு இருக்கிற பாவத்தை குறைச்சு சொல்லிட முடியாது. அது அந்த பிரபுனுடைய தனியான விலட்சணமான அந்த ஒரு பெருமை அப்படின்னு இருக்கிறதுனால பொதுவா ராமாவதாரமும் எந்த அவதாரமும் அன்னைக்கு ஜெயந்தி நாட்கள் அன்னைக்கு ராமாவதாரத்துல அந்த அவதாரத்தை ஸ்மரிக்கிறது வழக்கம். இந்த இடத்துலயும் ராமாயணத்துல ராமாவதார கட்டத்தை ரொம்ப விசேஷமா வர்ணிச்ச போதிலும் ஸ்ரீ அண்ணா ராகவ சதகத்துல அது ஒரே கீர்த்தனத்துல ராமாவதார கட்டத்தை சொல்றார். விஜய தேவகவான் ஸ்ரீ ரகுவம் விஜயதே பகவான் दशमुख प्रमुख निशितर तर्जित निर्जर मंडल प्रार्थनया दशरथ कलित यज्ञ
ಸಮಯ ಸಮಚಿತ ಮುನಿಜನ ಕೃಪಯ ವಿಜಯತೆ ಭಗವಾನ್ ಶ್ರೀ ரகுவம்சே. தசரதர் உத்தரகாமேஷ்டி யாகம் பண்றார் ரிஷிசிங்கரோட. அப்படி யாகம் பண்ணோடனே யாகத்திலேருந்தே அங்கேருந்து பூதம் தோன்றிட்டு, யாகம் எதுக்காக இத்தனை நாள் யாகம் பண்ணலையா, இத்தனை நாள் தர்மம் பண்ணலையா, அப்ப இத்தனை நாள் குழந்தை பிறக்காதது இப்ப திடீர்னு பிறக்கணுமே, அப்ப இத்தனை நாள் பண்ண தர்மத்துக்கும் இத்தனை நாள் பண்ணதான இதுக்கெல்லாம் பலன் கிடையாதா அப்படின்னா அந்த இடத்துலயுமே ஸ்ரீ அண்ணா அழகா பாவம் சொல்லுவார். என்னன்னா, நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கிறோம், மருந்து வேலை தான் செய்யும், ஆனா அந்த மருந்தோட வேலை செய்யற மாதிரி நம்மளுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஆகாரமும் பத்தியமும் இருக்கணுமே. பத்தியம் கிடக்காம மருந்தை மட்டும் முழுங்கிட்டு இருந்தான்னா அப்ப அந்த மருந்து வேலை செய்யாது இல்லையா. அப்ப அந்த தர்மம் பலிக்கிறதுக்கும் பிரதிபந்தகமா என்ன கர்மா இருக்கோ அதெல்லாம் விலகிறதுக்குன்னு ஒரு காலம். அந்த காலம் விலகின உடனே ராமரே அங்கேருந்து தசரதற்கு பிள்ளையா புறப்படணும்னு தாம் பிதரம் ரோச்சையாமாச அப்படின்னு தான் ஆசைப்பட்டு அப்பா தசரதரை சூஸ் பண்ணி அயோத்தியை சூஸ் பண்ணி அங்கேருந்து ரிக்ஷ்வாக்கு வம்சேது சதாம் கவாஞ்ச அப்படின்னு ரங்கநாதருடைய கிருப்பையினாலே ரங்கநாதரே திருப்பியும் அவதாரம் பண்ணது போல அப்படின்னு ஸ்ரீ அண்ணா இன்னொரு இடத்துல வர்ணிக்கிறார். அது மாதிரி எல்லா ராட்சசர்களும் அங்கேருந்து வந்து தேவர்கள் அபிபாவம் வாங்கிக்க வரும்போது அடி தப்பல் கொடுக்க அவர்கள்லாம் அழுதுண்டு கொண்டு வந்து என்னடா பண்ண போறோம், இதே மாதிரி ராவணனுடைய எல்லா அந்த படைகள்லாம் நம்மள தர்மத்தை பண்ண விடாம இப்படி கெடுக்கிறார்களே அப்படிங்கும் போதே பகவான் ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு அப்படின்னு கருட வாகனா ரூடனா அங்கேருந்து தசரத குமாரனா அவதாரம் பண்ணி எல்லா ராட்சசர்களையும் ராவணன் அவனுடைய சுத்திர பௌத்திர சாமாத்தியம் எல்லாரையும் அழிச்சு ஒழிச்சு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வத்ஸ்யாமி மானுஷே ரோகி அப்படின்னு 11,000 சொச்ச வருஷம் நான் இங்க இருந்து பாலனம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நிர்ஜன மண்டல பிரார்த்தனையா அவர்கள் தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க பகவான் அவதாரம் பண்ணார். சகல சராசர மங்கள காரண கல்பித தர்ம ரக்ஷண காமக சத்ய ஸ்வரூப சத்ய பராக்கிரம சதயம் முனிஜன ஹிருதய ராம விஜயதே பகவான் ஸ்ரீ ரகுவம்சே. சகல சராச்சரங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடியதான எந்த வாசுதேவனோ எவன் எல்லா வைகுண்டாதிபதியோ அவனே சாட்சாத் அதே பகவானே ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படின்னு அதே பகவான் தான் எப்படி கிருஷ்ணாவதாரம் பண்ணும் போது சொல்றாரோ அதே பகவான் தான். அதே பகவான் இங்க கல்பித தர்ம ரக்ஷண காமா தர்மத்தை காப்பாத்தணுங்கிற ஆசையினால எல்லா அவதாரத்திலையும் தர்மத்தை காப்பாத்தணும் தான் அவனுக்கு தனி கொள்கை. அதனால தர்மஸ்ய பிரபு ரச்சுதா அப்படின்னு இருக்கிறதுனால தர்மத்துக்கே தன்னுடைய எல்லாமே தர்மத்துக்காக காப்பாத்தணும், தர்ம சாதுக்களை காப்பாத்தணும், இது மாதிரியே எப்பயும் அவனுடைய இருக்கிற எப்பயுமே நினைவெல்லாம் இதுவே இருக்கிறதுனால சத்தியஸ்வரூபனான சத்திய பராக்கிரமனான அந்த ராமன் அவதாரம் பண்ணா. சைத்ர சுக்ல நவம்யாம் புனர்வசு நக்ஷத்ரே பூத வாசர சுதினே चित्र चरित्र परम पवित्र कौसल्यायाम् अभवद् भवने विजयते भगवान ஸ்ரீ ரகுவம்சே. ஒரே சரணத்துல உத்தரகாமேஷ்டி யாகம் பண்ணி 12 மாசங்கள் ஆனதுக்கு பிறகு அங்கேருந்து தசரதர்களுடைய 3 மனைவிகளான கௌசல்யே கைகேயி சுமித்திரைக்கு 4 குழந்தைகள் பிறந்தார் அப்படின்னு ராமருடைய ஜாதகத்தை அப்படியே ஒரே சரணத்திலே ஸ்ரீ அண்ணா சொல்லிட்டார். நட்சத்திரம் அங்கேருந்து சைத்திர மாசம் சுக்ல நவமி புனர்வசு நட்சத்திரம் புதவாசனம் எல்லாம் சொல்லி காத்தால 12 மணி இதே மாதிரி இன்னைக்கு ராமநவமி கொண்டாடுறோமே. இன்னைக்கு ராமநவமி கொண்டாடும் யுகம் கணக்கா தாண்டியும் ராமநவமி கொண்டாடும். எங்கேருந்து யாரால ராமரை நம்ம ஹிருதயத்திலேருந்து குடுங்கி போட்டுட முடியும்? நம்மளோட டிஎன்ஏல இருக்காருன்னு ராமர் இருப்பாருன்னு சொல்லுவார் ஸ்ரீ ரங்கண்ணா. அது மாதிரி நம்மளோட ரத்தத்தோட எல்லாருக்கும் ராமர் கலந்து இருக்காரு. எங்க போனாலும் எந்த புஷ்ப காட்டுக்கு போனாலும் ராமர் ராமாயணம் எங்கேயோ இருக்கும் நம்மளுக்கு. அதனால கௌசல்யாயாம் அபவத் பவனே சதுர்புஜமா பகவான் தரிசனம் கொடுத்து அப்புறம் அங்கேருந்து எனக்கு சிசுவா கொஞ்சரா மாதிரி வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாருன்னு புராணாந்தரங்கள் எல்லாம் இருக்கு. அது போல திவ்ய சிசுவா அங்கேருந்து தரிசனம் கொடுத்தார் பகவான் அப்படின்னு பிறக்கும் போதே திவ்ய சிசுவும் தெரியாது. சாதாரண குழந்தை இல்ல. சுந்தரநாசம் சுருச்சிரஹாசம் நவகன ஷியாமள கோமள ரூபம் சுக்முகம் குடில குந்தலு சஞ்சல நயனம் அபஷல் சுஜனா சுலபம்
அந்த குழந்தையே பார்க்கறதுக்கு அப்படியே உருண்ட முகமா பருபருன்னு அங்க இருந்து அலைகின்ற விழிகளும் அந்த தரையில சுருள் சுருள் சுருளான கேச அப்படின்னு பின்னாடி தியாகராஜ சுவாமிகள் யாக சம்ரட்சணத்துக்கு போன ராமரோடைய குந்தலத்தை வர்ணிக்கிறார். ஆனா இப்பயே இந்த இடத்திலேயே சொல்றார், இந்த இடத்துல குட்டில குந்தலம் சஞ்சல, அந்த சஞ்சல நயனம் கண்ணு அப்படியே அலைகின்ற கருவிழிகளும் அந்த குட்டில குந்தலங்களும் நவகன சியாமள கோமள ரூபம். அப்ப நீர் கோத்துண்டதான மேகம் போன்ற இருக்கக்கூடியதான கருத்த திருமேனியும் சுந்தர நாசம் எள்ளுப்பூ போன்றதான அழகான மூக்கும் சுருச்சித ஹாசம் அப்படியே முறுவலும் எந்த விதமான கபட்டமுமே இல்லாத மந்த ஹாசமும் நயனம் அவசியன்னு சுஜனா சுலபம். எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதான ராமன் அவதாரம் பண்ணார். அப்படி ஸ்ரீரகுநந்தன ஜனன மகோத்சவ ஜனித குதூஹல ஹிருதயோ ராஜா ஸ்ரீமான் சகல புரஜன சேவித சரணோ தேவி பிரம்மேவர ராஜ பரஸ்பரமாகத்ய சதாந்த புரஹ மணிவார்யம் புர வனிதாஹ பரம கம்பீரம் शिशुमपि वीक्ष प्रेम विमुक्ता जगुरति विनतः विजयते भगवान श्रीरघुवंशे. அங்கேருந்து வசிஷ்டர் வந்து தொட்டில் போட்டு பெயர் வச்சார் அப்படிங்கும் போதே மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு இருக்கும் போதே கையும் காலையும் அப்படியே வட்டு வட்டுன்னு உதைக்கும் போதே பார்த்தா தென்னிலங்கை கோன்முடிகள் செற்று அங்கேருந்து இப்பயே அங்கேருந்து ராவண யுத்தத்துக்கு கிளம்புற மாதிரி கையும் காலையும் அசைச்சார் அப்படின்னு அண்ணா. அந்த கையும் காலையும் அசைக்கிறத பார்த்தா இப்பயே எங்கே வில்லு எங்கே அம்பு, நான் ராவண யுத்தத்துக்கு இப்பயே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன நான் குழந்தை பிறந்து தொட்டில் போட்டிருக்கா, ஆனா பரம கம்பீரம் சிசுமபீக்ஷ குழந்தை பரம கம்பீரமா குழந்தைய பார்த்தா அப்படியே அழகா இருக்கு, கொஞ்சரா போல இருக்குன்னு தானே சொன்னோம். ராம்லல்லா தொட்டில இருக்கிறத பார்த்தா கூட பரம கம்பீரமா இருக்கா. அங்கேருந்து எல்லாரும் பரஸ்பரம் ஆகத்திய எல்லாரும் அந்த புறத்துக்கு வந்து அங்கேருந்து சந்தோஷப்பட்டு ராஜா எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் பண்ணி எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இன்றைய தினம் நம்ம எப்படி எல்லாரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமோ அதே போல ராமாவதாரம் போதும் அந்த சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிச்சு ஆனந்தப்பட்டா பெரியவாழ்லாம் எல்லாரும் அவரவர்கள் சொல்லுவாங்க. ஜானகி காந்த ஸ்மரணம்.